வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா, கேரளா லாட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சே நம்ம ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 நம்பர் ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெத்தேடு 100% நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தேடு பார்க்க போகிறோம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு. இந்த வெப்சைடை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, தொடர்ந்து வின்னிங் கிடச்சிக்கிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் இந்த மெத்தேடு. பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா, நம்ம நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 274 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 27ங்கிறது ஏபியில் பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டு நம்ம கொடுத்ததில் 7 4ங்கிறது கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் 3 நம்பர் கொடுத்ததில் 271ன்னு கொடுத்துட்டோம். வந்தது 74. பாக்ஸில் டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி 6வது மாதம் 2024 98வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஜாக்பாட் ரிசல்ட்லேருந்து எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, வாங்க. 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 914 ரிசல்ட்டு. இதிலருந்து 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டு இந்த மெத்தேடில் நமக்கு பார்க்கையில் அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் இருந்தும் நமக்கு வின்னிங் நம்பர்ஸு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 ரிசல்ட்டுக்குள்ள இருந்துமே நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 2 ரிசல்ட்டையுமே மேட்ச் பண்ணி இன்றைக்கி எடுத்திருந்தீங்கன்னா 274ங்கிற ஃபுல் வின்னிங் நம்பரே எடுத்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 270. இதில் 2ஆம் நம்பரும் நமக்கு ஆல் போர்டு வந்துருச்சு, 7ஆம் நம்பரும் ஆல் போர்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா, 100% நம்ம சொன்ன மாதிரி இதில் 2 நம்பர் வந்துருச்சு. ஏபியில் அப்படியே வின்னிங் தான் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 10:30 மணி ரிசல்ட்லேருந்து நமக்கு சி போர்டு 4ங்கிறது பாஸ் ஆயிருச்சு. 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் ஏ போர்டு 2 பி போர்டு 7ங்கிறதும் பாஸ் ஆயிருச்சு. ஆக மொத்தத்தில் இந்த ரிசல்ட்டுக்குள்ளேருந்தே ஃபுல் வின்னிங் நம்பர் வந்துருச்சு. இதை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடு நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் கொடுக்குறோம்னு. பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டையும் 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்தும் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் 100% எடுக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கையில் இதில் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் இந்த ரிசல்ட்டில் வந்திருக்குதான்னு பார்க்கணும். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி தான் ப்ளே பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணையில் 100% நம்ம கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். ஆல் போர்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வின்னிங் எடுக்கலாம் இந்த மெத்தேடை பயன்படுத்தி. இதை மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சி விளையாண்டும் நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா,
அதே மாதிரி நமக்கு இதில் வந்து ஆல் போர்டு நம்பரும் 2 நம்பர் கொடுக்குறாங்க. டெய்லியுமே வந்து கொடுத்துட்றாங்க. இதில் இப்போது 30 நாள் நமக்கு ஆல் போர்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னா 25 நாள் வந்து இதில் வந்து வின்னிங் வந்துடும். இந்த 25 நாளில் 10 நாள் வந்து இதில் கொடுக்கக்கூடிய 2 நம்பருமே பாஸ் ஆயிரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சு நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டாக 2 மணி 2 நிமிஷத்துக்கு இந்த ஆல் போர்டு நம்பர்ஸ் 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு எல்லாமே வந்துடும். நம்ம இதெல்லாம் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணையில் வந்து நல்ல ஒரு வின்னிங் வந்து எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயில வந்து 2:30 மணிக்கு மிஸ்ஸு நம்பர்ஸ் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்துடுது. பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு நம்பர் வந்ததுமே நிறைய நம்பர்களுக்கு வந்து எந்த வெப்சைட்டில் மிஸ்ஸு நம்பர் வருது அப்படிங்கிறது வந்து தெரிகிறது கிடையாது. 2:30 மணிக்கு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் மிஸ்ஸு நம்பர்ஸையும் பார்த்துக்கலாம். 3:08க்கு இங்கே ரிசல்ட்டும் வந்து ஷோவாயிரும். பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து ரிசல்ட்டையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த வெப்சைட்டை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கிற ரிசல்ட்டு வந்து சிறிசக்தி டிராவுக்கு 274 ரிசல்ட்டு வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டு நம்பர்ஸை வச்சு நம்ம அடுத்து நடக்கக்கூடிய டிராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது புதன்கிழமை நடைபெறக்கூடிய 50-50 டிராவுக்கு தான் இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்த்து இருக்கோம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, 7ன்னு இருக்குது. அப்போது மீண்டும் நமக்கு 7ஆம் நம்பர் வர்ற மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பரு நம்ம விட்டுருவோம், 7ஆம் நம்பரை நம்ம எடுத்துக்குவோம். என்னையுடைய கெஸ்ஸிங்கில் 7 மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அது வந்துச்சுன்னா சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து எடுத்திருக்கேன். பி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி 97ங்கிறதே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு கணக்கில் எடுத்துக்காங்க. அதே மாதிரி இப்போது ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2க்கு 0ங்கிறது தான் அதிகமாக ரிசல்ட்டில் வருது. நல்லா வாட்ச் பண்ணி பார்க்குற நம்பர்களுக்கு தெரியும். ஏ போர்டு 0ங்கிறத எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம ஏ போர்டு 0, பி போர்டு 9, சி போர்டில் 7ன்னு எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் கணக்கில் எடுத்திருக்கோம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்க ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. அந்த மெத்தேடில் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கையில் வந்து 3ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு 5ன்னு கிடைக்கிது. அப்போது நம்ம ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 5ஆம் நம்பருங்கிறத இந்த ஒரு கணக்கில் வந்து நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். 5ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு நம்பராக நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு பெருக்கல் மெத்தேடில் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 274 பெருக்கல் 99ன்னு நான் போடுறேன். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பரை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். 126ன்னு கிடச்சிருக்கு. 126லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த 126லேருந்து நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 1ஆம் நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதாவது 5-1ங்கிறது நம்ம இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த 5ஐயும் 1ஐயும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இருக்க நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்தீங்கன்னா. நான் பாக்ஸில் வந்து 516ஐயும் 097ஐயும் பாட்ஸ் நம்பர்ஸ் தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இந்த 2 நம்பருமே என்னையுடைய கணக்கில் ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து பாட்ஸ் நம்பரில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்தீங்கன்னா 100% கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக 100% வெற்றி இருக்குது. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.